திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவை சேர்ந்த 10 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் உலகமெங்கிலும் வேலைக்காக மற்றும் படிப்புக்காக தங்களுடைய பணிகளை தொடர்ந்து வருகிறார்கள். இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அந்த வகையில் இந்தியாவை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிகப்படியாக அமெரிக்கா மற்றும் கனடா தேசத்திலே, அதாவது 50% அதிகமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இந்தியா முழுவதிலும் இருந்து பிற நாடுகளிலே வேலை மற்றும் படிப்புக்காக மாணவ மாணவிகள் கடந்து செல்லுகிறார்கள். தற்போது பண வீழ்ச்சி காரணமாக இவர்கள் அங்கே தங்கி படிப்பதும் கல்வி செலவுக்காக அவர்கள் மிகவும் மோசமான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கல்வி கட்டணத்தை கட்டுவதற்காக கூடுதல் கடனையும் அவர்கள் வாங்குகிறதாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, சிலர் பட்டினி கிடப்பதும் தள்ளுபடி விலையில் உணவினை வாங்குவதும் மட்டுமல்ல, ரயில்வே நிலையங்களில் தரைகளை துடைப்பதுமாக இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே விசா காரியத்திலே காணப்படுகிற பலவிதமான அதிகப்படியான விதிமுறைகளும் பொருளாதார வீழ்ச்சியும் இப்படி வெளிநாடுகளில் தங்கி படிக்கின்ற மாணவ மாணவிகளை அதிகமாக பாதித்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் பல மாணவ மாணவிகள் அங்கே தங்கி படித்து வருகிறார்கள். இவர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் தொடர்ந்து பலவிதமான பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, அவர்கள் தங்களுடைய கல்வியை முடித்துவிட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைந்துவிட கர்த்தர் கிருபை தர, அவருடைய பெற்றோர் கண்ணீர் துடைக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவிலிருந்து அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு கடந்து சென்று தங்களுடைய வேலை மற்றும் பணிக்காக தங்கி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 10 லட்சத்திற்கும் அதிகமான பிள்ளைகள் இப்படி படிக்கிறார்கள் என்றும், அதிகப்படியாக அமெரிக்கா மற்றும் கனடாவில் இந்திய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. வரும் நாட்களிலே ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருடைய எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். குறிப்பாக தற்போது ஆண்டவரே நிலவி வருகிற அதிகப்படியான பொருளாதார வீழ்ச்சி, விசா காரியங்களில் உண்டாயிருக்கிற கடுமையான விதிமுறைகள், இது நிமித்தமாக பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு செல்லுவது குறைந்திருந்தாலும் ஏற்கனவே தங்கி படிக்கிற பிள்ளைகள் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க அவர்கள் கல்வி கட்டணங்களை ஆண்டவரை செலுத்துவதற்கு, ஆண்டவரே எந்த விதத்திலும் அவர்கள் சிரமம் இல்லாமல் செலுத்துவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட, ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நம்பி இருக்கிற பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்பட, சீக்கிரமாக இவர்கள் கல்வியை நல்ல ஒரு விதத்தில் முடித்துவிட்டு நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள எந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படாமல் இருக்க தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்கிற பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு போய் பணப்பிரச்சனையில் யாரும் மாட்டிக்கொள்ளாதபடி, ஒருவேளை மாட்டி இருந்தால் அவர்களும் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.